Hi, welcome to Bioscope. Priya Bhavani Shankar and Harish Kalyan நடிச்ச படம் ஓமன பெண்ணே கம்மிங் அக்டோபர் 22 ரிலீஸ் ஆக போகுது. இது ஆக்சுவலி ஒரு தெலுங்கு ரீமேக் மூவி. இது ரொம்ப ஜாலியான மூவி, சீரியஸாக எதுவுமே இருக்காது. ஓமன பெண்ணே மூவி ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஹீரோவோட பாஸ், ஹீரோயினோட பாஸ், ப்ரெசன்ட் டேன்னு மாற்றி மாற்றி காமிச்சிருக்காங்க. மூவி பார்க்கும்போது நல்லா இருக்கு, பட் ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி நரேட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம மூவிக்குள்ளே போய்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு காரை காட்டுறாங்க. அதில் ஹீரோவோட ஃபேமிலியில் ஒரு 7 பேர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. ஹீரோவோட அப்பா லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் திட்டிகிட்டே போகிறாரு. ஆக்சுவலி இவங்க எல்லாரும் ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. பட் ஹீரோ எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலாக இருக்காரு. ரோட் சைடில் ஒரு இட்லி கடையை பார்த்துட்டு கார் நிறுத்துங்க, இட்லி சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பாவுக்கு பிபி ஏறுது. பட் ஹீரோ கண்டுக்காம இறங்கி போய் இட்லி சாப்பிட்றாரு. கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட ஒரு ரூம் டோரை லாக் பண்ணிடாத, அப்புறம் திறக்க முடியாதுன்னு வார்ன் பண்ணுறாரு. ஆக்சுவலி அந்த டோர் லாக்ல ப்ராப்ளம் இருக்குது. ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா திறக்க முடியாதுன்னு நமக்கு காட்டுறாங்க. அப்போது ஹீரோயினோட வீட்டு டோர் பெல் ரிங் ஆகுது. ஹீரோயின் போய் திறக்கிறாங்க. அங்கே ஹீரோ நிற்கிறாரு. ஹாய், நான் தான் மாப்பிள்ள, ஹாய், நான் தான் பொண்ணுன்னு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் வர வழியில் இட்லி சாப்பிட்டாரு. அப்போது ஷர்ட்டில் சட்னி கொட்டிடும். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் ரூம்குள்ளே போகும்போது அந்த ரூம்குள்ளே இருந்த ஒரு சின்ன பையன் டோரை லாக் பண்ணிடுவான். ஹீரோ, ஹீரோயின், அந்த குட்டி பையன் 3 பேரும் ரூம்குள்ளே இருப்பாங்க. இந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு கார்பெண்டருக்கு கால் பண்ணுவாங்க. கார்பெண்டர் வர ½ அன் ஹவர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரூம்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனில் ஹீரோ ஹீரோயினோட பாஸ்ட்டை பேரலாக கொண்டு போவாங்க. பேச ஆரம்பித்ததும் ஹீரோயின், எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோ காலேஜ் முடிச்சும் அரியர் கிளியர் பண்ணாமல் இருந்திருக்காரு. யூஸ்வலாக எல்லா அப்பா மாதிரி ஹீரோவோட அப்பாவும் பொறுப்பில்லாமல் இருக்கன்னு திட்டிகிட்டே இருப்பார். பட் ஹீரோவை ஒரு கூல் ஆட்டிடியூட் இருக்கிற பர்சனாக காமிச்சிருக்காங்க. ஆல்சோ காலேஜில் ஒரு பொண்ணு இவரை பிரேக்கப் பண்ணியிருக்கோம். இப்படி ஹீரோ தன்னோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிரும். ஸோ கதை சொல்கிறத ஸ்டாப் பண்ணிடுவார். ஹீரோயின் ஓகே ஓகே கூல், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ, இப்போ உங்கள் டர்ன், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. ஹீரோயின் ஃபேஸ் ரொம்ப சீரியஸ் மோடுக்கு போகுது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஹீரோ திரும்ப திரும்ப கேட்க ஹீரோயின் அவங்க ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு பையன் பிறக்கணும்னு ஆசை, பட் பொண்ணு பிறந்ததுனால ரொம்ப டிசப்பாயிண்டில் இருப்பார். ஹீரோயின் MBA முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆஸ்திரேலியா போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க அப்பா இவங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவார். ஆல்சோ ஹீரோயின் MBA படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் லவ் பண்ண பையன் ஒரு நார்த் இந்தியன். ஃபர்ஸ்ட் அந்த பையன் தான் மௌனராகம் கார்த்திக் ரேஞ்சில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயின் ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு சாங் வருது. அந்த சாங் முடிகிறதுக்குள்ளே ஹீரோயின் ஓகே சொல்லி 2 பேரும் ஊர் சுத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க போன பார்க், ரெஸ்டாரண்ட் பற்றிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ திடீர்னு ஹே ஸ்டாப் ஸ்டாப், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் போவீங்களான்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஆமாம், நீங்களும் அங்கே வருவீங்களான்னு அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட் கூட இருக்கிற மெமரிஸை சொல்கிறாரு. ஹீரோ படித்தது இன்ஜினியரிங், பட் அவருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஷெஃப் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர். ஹீரோ அவர்கிட்ட குக்கிங் கற்றுப்பார். கட் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக நிறைய லேர்ன் பண்ணுவார். ஒரு நாள் ஹீரோ தனியாக அவரே ஒரு டிஷ்ஷையும் ட்ரை பண்ணுவார். அப்போது அந்த ஷெஃப், உன் டிஷ்ஷோட சக்ஸஸ் அதை டேஸ்ட் பண்ணுற அந்த பொண்ணோட ரியாக்ஷனில் தான் இருக்குன்னு சொல்வார். ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோவோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறது ஹீரோயின் அவங்க MBA லவ்வர் கூட வந்திருப்பாங்க. இதை சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவுக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகும். அன்னைக்கு நான் பார்த்தது உங்களை தான்னு சொல்வார். அப்புறம் ஹீரோ குக்கிங் ஆசையை வீட்டில் சொல்ல அவங்க அப்பா நல்லா திட்டி ஒரு கால் சென்டரில் சேர்த்து விடுவார். அங்கே ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு சரியான பஜாரியாக இருக்கும். ஹீரோ கிட்ட இருந்து நல்ல காசு பிடிங்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை மெமரைஸ் பண்ண வச்சு அதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஹீரோ ஒர்க் பண்ணுற கால் சென்டர் ஒரு டிக்கெட் புக் பண்ணுற கஸ்டமர் சர்வீஸ். ஏற்கனவே ஹீரோ அந்த ஒர்க்கை இஷ்டம் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போது ஹீரோவுக்கு ஒரு பையன் கால் பண்ணுவான். மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பான். அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணோட நம்பரை கொடுப்பான். கடுப்பான ஹீரோ ஆஃபீஸ்லேயே கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்துட்டு மேனேஜர் வேலையை விட்டு அனுப்பிடுவார். ஜாப் இல்லாமல் ஹீரோ குக்கிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவார். கொஞ்சம் வீடியோஸ் போட்டதும் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகும். பட் அதுவும் 5000 தான் வரும். ஹீரோ மாதிரியே ஜாப் இல்லாமல் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ராங்க் வீடியோ போட்டால் வியூஸ் அதிகமாகும்னு ஐடியா சொல்லுவாங்க.
ஸோ பஸ் ஸ்டாண்டில் பெட்ரோலை ஊற்றிட்டு தீக்குளிக்க போகிற மாதிரி ப்ராங்க் பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோவோட அப்பா பார்த்துருவாரு. ஹீரோ இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுவாரு. 1 கோடி ரூபாய் தர பணக்கார வீட்டு பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிளையை அனுப்ப முடிவு பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ நோ சொல்லிடுவாரு. அப்போ ஹீரோ வீட்டு வேலைக்காரன் 1 கோடி ரூபாய் எஃப்டியில் போட்டால் 1 லேக் மாதம் வரும்னு ஐடியா சொல்ல அதில் இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோ ஓகே சொல்லிடுவாரு. அப்படி முடிவு பண்ணி தான் இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. இப்படி ஹீரோ தன்னோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லி முடிப்பாரு. ஹீரோயின் பயங்கரமாக சிரிப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ கால் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது அவர் லவ்வரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை ஹீரோயின் லவ் பண்ண பையன் ஹீரோயினுக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் நான் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நமக்கு ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. ஹீரோயினும் அவங்க லவ் பண்ண நார்த் இந்தியன் பையனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவான். பட் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்க்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ நம்ம ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு இந்த ஐடியா பிடிச்சு போயிடும். நான் டெல்லி போயிட்டு வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் டெல்லிக்கு போயிடுவான். ஹீரோயின் அந்த பையனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அவங்க அப்பா கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவை சொல்லி சண்டை போட்டு காசு வாங்கி அவங்க ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ண ஒரு வேன் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க லவ் பண்ணுறதையும் அப்பா கிட்ட சொல்லி அந்த பையனை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுவாங்க. பட் அந்த பையன் ஹீரோயினை ஏமாற்றிட்டு போயிடுவான். அவங்க அப்பா டென்ஷன் ஆகி மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுவாரு. அப்படி முடிவு பண்ணி தான் இப்போ ஹீரோ பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. இப்படி 2 பேரோட ஃப்ளாஷ்பேக்கும் முடியும். கார்பெண்டரும் டோரை ஓப்பன் பண்ணுவார். டோரை ஓப்பன் பண்ணதும் அங்கே ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி ஹீரோ வீடு மாற்றி பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ண ஷெஃப் வேணும், ஹீரோக்கு ஷெஃப் ஆகணும். இப்படி 2 பேரும் ஒரே விஷயத்தில் கனெக்ட் ஆகும்போது வீடு மாற்றி வந்ததை கேள்விப்பட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக வர வேண்டிய மாப்பிள்ளை வருவார். ஹீரோயின் அவங்க கிட்ட நோ சொல்லிடுவாங்க. இங்கே ஹீரோ அவர் பார்க்க வேண்டிய பொண்ணை பார்க்க போவார். பொண்ணுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஓகே சொல்லிடுவார். இதுக்கு நடுவில் ஹீரோயின் ஹீரோவை தேடி போவாங்க. ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ தான் ஒரு பணக்கார வீட்டை கல்யாணம் பண்ண போகிறாருல, ஸோ இனிமேல் வேலை செய்ய வேண்டான்னு ஹீரோயின் கிட்ட ரொம்ப திமிரா பேசுவார். ஹீரோயின் உனக்கு எப்போவாச்சும் ஓகேன்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுன்னு நம்பர் கொடுப்பாங்க. பட் ஹீரோ ரொம்ப சீனை போட்டுட்டு அந்த நம்பரை கிழிச்சு போட்டுருவாரு. என் மாமனார் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. ஹீரோ அவரோட ஃபியான்சேவை பார்க்க போவார். அப்போ அவங்க அப்பாவும் கூட வந்திருப்பாரு. ஹீரோ ஹாப்பியாக இருக்கும்போது அவங்க மாமனார் அவருக்கு ஒரு செக் வைப்பார். எனக்கு அப்புறம் என்னோட பிஸ்னஸை பார்த்துக்க உனக்கு திறமை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு மாமனார் கேட்பாரு. ஹீரோ ஹீரோயினோட ஃபுட் ட்ரக் ஐடியாவை சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வேற சொல்லி வண்டி வண்டியாக போய் சொல்லிடுவாரு. ஹீரோவோட மாமனாரோ அந்த பிஸ்னஸ் நல்லா போனாதான் மேரேஜ்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோ வேற வழி இல்லாமல் ஹீரோயினை தேடி போவார். நம்ம ஹீரோ தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப சீனை போட்டாரே, அதுக்கெல்லாம் சேர்த்து ஹீரோயின் ஹீரோவை பழி வாங்குவாங்க. மெக்கானிக் வேலை, பெயிண்டர் வேலைன்னு எல்லாத்தையும் ஹீரோ தலையில் கட்டுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபரும் வருது. ஒரு கல்யாணத்துக்கு ஸ்டார்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற ஆர்டர். அதுக்காக ஹீரோயின் 35,000 பணத்தை ஹீரோ கிட்ட கொடுத்து இதில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் வேனுக்கு பெட்ரோல் போட்டுட்டு மிச்ச காசை வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு போட்டுட்டு நல்லா தூங்கிடுறாரு. 10 மணிக்கு ஃபுட் டெலிவரி பண்ணணும், பட் ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோ லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வர்றாரு. ஃபங்க்ஷனில் ஹீரோ வாங்கிட்டு வந்த ஃபுட்ஸை சர்வ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஹீரோ ஃபுட் வாங்கிட்டு வந்த ரெஸ்டாரண்ட் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனோட கல்யாண பொண்ணு வீட்டு ரெஸ்டாரண்ட். இதை கண்டுபிடிச்சி ரொம்ப பெரிய பிரச்சனையாகி ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. கோவமாக வண்டி எடுக்க வரும்போது வண்டிக்கு பெட்ரோலும் போடலை. பட் ஹீரோ சிரிச்சுட்டே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் கடுப்பாகி வண்டியும் என் காசும் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போ, இதோட நம்ம டீல் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வேன் கீஸை கொடுக்க ஹீரோயின் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வழக்கம் போல் ஹீரோயினை பொண்ணு பார்க்க ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க. கிட்ட ஹீரோ பொண்ணுக்கு ஆஸ்திரேலியா போகிறது தான் ஆசை, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா உங்கள் பொண்ணோட அருமை உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போவார். இதை பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. மறுநாள் ஹீரோயின் ஹீரோவோட குக்கிங் சேனலை பார்த்து நிறைய டிஷ்ஷஸை ரெடி பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட இதில் ஹீரோவோட ரெசிபி தான்னு ஹீரோவோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. 2 ஃபேமிலியும் சேர்ந்து இவங்க ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை பூஜை போட்டு ஆரம்பித்து வைப்பாங்க. பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சிடும். 2 பேரையும் இன்டர்வியூ எடுத்து டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிற டைமில் ஹீரோவோட மாமனார் என்ட்ரி கொடுப்பாரு. ஹீரோவை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிடுவார்.
ஹீரோவோட மாமனார் ஹீரோயின் கிட்ட இந்த பிசினஸ்ல உன்னோட ஷேர் என்ன, அதை நானே வாங்கிக்கிறேன், ஆல்சோ நீ ஆஸ்திரேலியா போய் படிக்க செலவு பண்றேன்னு டீல் பேசுவாரு. ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் நியூஸை கேட்டு ஹீரோயின் அப்செட் ஆகி அவங்க அப்பா பார்த்த ஆஸ்திரேலியா மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இந்த கலவரம்லாம் முடிஞ்சு மறுநாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆர்ஜே ஜாப் கிடைச்சதுக்கு ட்ரீட்காக ஹீரோயினை கூப்பிட்டுருப்பாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஹீரோயின் வேண்டா வெறுப்பாவே பேசுவாங்க. தான் ஆஸ்திரேலியா பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹீரோ அப்போ ஃபுட் ட்ரக்கை விட்டுட்டு போறியான்னு கேட்பாரு. ஹீரோயின் அதுக்கு ஜஸ்ட் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ தன்னோட மாமனார் இந்த ட்ரக்கை வித்துட்டு புதுசா வாங்கி தர போறாருன்னு சொல்வாரு. அதுக்கு ஹீரோயின் ட்ரக்கை எதுவும் பண்ணாத, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்ல ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஜஸ்ட் ட்ரக்குன்னு ஹீரோ சொல்வாரு. அவ்வளோதான், ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இங்கே ஹீரோக்கு ப்ரீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கும். அங்கே ஹீரோயினுக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஆஜே இவங்க கிட்ட இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆவாங்க. ஷோ லைவாக போயிட்டு இருக்கும். ரெண்டு பேர் வீட்லேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் லைவாக ரேடியோ ஷோவை கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு தனி ரூம்ல ஆஜய் கூட கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருப்பாரு. இங்க இன்னொரு ரூம்ல ஹீரோவை கல்யாணம் பண்ண போற பொண்ணு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிட்டு இருப்பாரு. இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கோவமா சர்காஸ்டிக்கா பேச ஆரம்பிப்பாங்க. போக போக இன்டைரக்டா அவங்களோட லவ்வை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ டைரக்டா ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் இனிமே பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவியான்னு கேட்பாங்க. ஹீரோ எமோஷனலா கண்டிப்பா செய்வேன்னு சொல்வாரு. அதுக்கு ஹீரோயின் அப்போ நான் கீழே இறங்கி வர்றதுக்குள்ள நீ எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஹீரோ ஓடி வந்துடுவாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு பிஸ்னஸையும் கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் பயோஸ்கோப். இந்த மாதிரி மூவிஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் ஈவெண்ட்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை, டேக் கேர்.